ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 18க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஒவ்வொரு நியூஸும் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் இருக்குது, அண்ட் அது இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஓகேங்களா, புயல் நிவாரணம் 6000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. பட் ஆனால் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, மக்களுடன் முதல்வர் திட்டம் எங்கே தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. அப்போ எங்கே தொடங்கப்பட்டதுன்னா என்ன சொல்லணும்? நீங்கள் கோவையில் தொடங்கப்பட்டது, கோயம்புத்தூரில் டிசம்பர் 18ஆம் தேதி தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேங்களா, அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப முக்கியங்க. கேட்பாங்க கொஷின்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ மக்களுடன் முதல்வர் திட்டம் எங்கே தொடங்கப்படுதுன்னா கோவை. ஓகேங்களா, போதும். அடுத்தது ஓகேங்க, இந்த நிலை பாதிப்பு இது பாருங்கள். கரோனா அச்சுறுத்தல், முகக்கவசம் அணிய வேண்டும் சொல்லிட்டு பொது சுகாதாரத்தை சொல்லிட்டாங்க. இப்போ ஏன்னா கொரோனா உண்மையாகவே பரவிட்டு இருக்குங்க. இந்தோனேஷியா, மலேசியா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் நமக்கும் அதிகமாக ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ப்ரிகாஷன் மெத்தட் எடுத்துக்கங்கன்றதை நான் இங்கே சொல்கிறேன். ஓகேங்களா, மற்றபடி இந்த இடத்துல ஃபுல்லாகவே கிரிட்டிக் நியூஸ் தான். இது ஃபுல்லாக விட்டுடலாம், இங்கே பிடிச்சிடலாம். மறுக்கட்டம் இப்போ இதெல்லாம் வேண்டாம். நான் இக்கடி எச்சம் இதுவும் தேவையில்லை. இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய திருக்குறள் தான். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்படின்னா என்னென்னா, காலம் தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலம் தாழ்ந்தே செய்ய வேண்டும். ஆனால் காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் பண்ணிடணும், காலம் தாழ்த்தாமல் செஞ்சிடணும். அப்படின்னா எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பயிர் எடுத்துக்கோங்களேன். ஒரு பயிர் 6 மாதம் தான் வெளியினா 6 மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதுக்கு களை எடுக்கணும்னா டக்குன்னு களை எடுத்துடணும். களை எடுக்காமல் போயிட்டா என்ன ஆகிடும்? பயிர் விளையிறது லேட் ஆகும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு படிக்க வேண்டிய நேரத்தை கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்கிறத நான் திருப்பியும் சொல்கிறேன். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. எழுதி வச்சுக்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக உதவும் உங்களுக்கு. சரிங்களா, அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல். அதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கும். அப்படி ஜஸ்ட் ஒரு ரீகால் பாருங்கள். ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி குழு வந்து அமைச்சு விசாரணை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஓகே, ஓரளவுக்கு அது செயல்படுத்திடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எப்போன்னு தெரில, பார்ப்போம். செயல்படுத்தினா சந்தோஷம்தான். அப்போ ஜிஎஸ்டி கணக்கு தாக்கல் செய்வோர் 65% அதிகரிப்பு. அப்போது ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக திருப்பி ரிப்பீட்டடாக வரது கடந்த ஜூலை 1, 2017 தான் ஜிஎஸ்டி இப்போ அமுல்படுத்தப்பட்டது அப்படின்றது ஒரு நல்ல ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஒரு ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். ஓகேங்களா, ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாதுன்றதை நான் சொல்லிடுறேன். சரிங்களா, அடுத்தது சார், நம்ம அப்போது ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் நியூஸ் பேப்பரில் வந்துச்சுன்னா எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பேன். வேறு ஆப்ஷனே எனக்கு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அது காதில் கேட்குறதாலையும் நீங்கள் மனப்பாடம் ஆகிடணும், புரிஞ்சுக்கணுன்றது. ஓகேங்களா, அடுத்தது சொல்லியிருக்கா பாருங்கள். பேட்டி கொடுத்துட்டார் கடைசியாக. நாடாளுமன்ற பாதுகாப்பு அத்துமீறல் மிக தீவிரமான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொல்லியிருக்காரு. இதை பற்றி அவர் ரொம்ப கிரிட்டிக் மாதிரி பேசியிருக்காரு, ஒரு நல்ல விஷயமும் பேசியிருக்காரு. பட் என்ன வந்தாலும் அதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று இல்லைன்றதெல்லாம் நம்ம விட்டுடலாம். சரிங்களா, ஓகேங்க. அடுத்தது இந்த சைடில் வந்தீங்கன்னா தமிழ் பண்ணி இது வேணாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எனது 3வது பதவி காலத்தில் இந்திய பொருளாதாரம் 3ஆம் இடம் எட்டும் அப்படின்றார். பாருங்களேன், செம்மையாக ரிலேட் பண்ணிட்டாரா? அப்போது ஒரு வேளை இவர் வந்துட்டாருன்னா என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, இந்தியா பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்குன்றது சொல்கிறாங்க. பட் அதை தாண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, உலக அளவில் இப்போ 3ஆவதாக வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இப்போ பார்த்திங்கன்னா வர்த்தக மையம் வைக்க போகிறாங்க. நோட் பண்ணுங்கள். என்ன வர்த்தக மையம் சார் வைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? வரணுமே. ஏன்னா ஒரு நிமிஷம் இது ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே ஸ்க்ரோல் பண்ண முடியும். எஸ், உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையம்ங்க எங்கன்னா சூரத் நகரில் நிறுவ போகுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணுங்கள். அப்போது உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையம் எங்கே நிறுவ போகுதுன்னா சூரத் நகரில் நிறுவ போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. சரிங்களா, மற்றபடி வேறு எதுவுமே தேவையில்லை. சரியா, ஓகேங்க. மற்றபடி இது நிறைய சொல்லியிருப்பார். 5வது பொருளாதார இப்போ கிட்டத்தட்ட 10வது இடத்துல இருந்தோம். இவங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5வது இடத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்த ஆண்டு வந்துச்சுன்னா 3வது இடத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்ப்போம். என்ன காரணம்னா ஒன்றும் இல்லைங்க, மேக் இன் இண்டியா ஸ்கீம் மூலிமா தாங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம வந்திருக்கோன்றது இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகேங்க. அடுத்தது இந்த சைடில் வந்தீங்கன்னா இப்படியே விட்டுடலாம். இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியங்க. ஒரே நேரத்தில் 4 இலக்குகளை தாக்கிய ஆகாஷ் ஏவுகணைன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படின்னா ஆகாஷ் ஏவுகணைன்னு ஒன்று சொல்கிறாங்க. அது யார் தயாரிச்சிருக்காங்கன்னா DRDO. ஓகேங்களா, அப்படின்னா என்னென்னு எழுதி வச்சுக்கோங்க. DRDO ஃபுல் ஃபார்ம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கணும். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திடீர்னு கேட்டாங்கன்னா மறந்துடக்கூடாது. சரிங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தாக்குமா. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 25 கிலோமீட்டர் டைரெக்டாக தாக்கி அழிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குன்றதை இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது இதெல்லாம் வேண்டாம். ஓகே, இதுவும் வேண்டாம். மம்தா பானர்ஜி இங்கே பாருங்கள். மம்தா பானர்ஜி தில்லி வருகை அப்படின்னு சொல்லிட்டு நான் நியூஸ் தான் படித்தேன்.
பட் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ரசகுல்லாவை கொண்டு வராங்களாம். எதுக்கு ரசகுல்லாவை எடுத்துன்னு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரிப்பீட்டடாக பார்க்குறேன். ரசகுல்லா மேற்கு வங்கத்துடைய புவிசார் குறியீடாங்க. புரியுதுங்களா? இப்போ நான் ஏன் சொல்கிறேன்ட்டு, ரசகுல்லாவை கொடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு டேரெக்டாக அவங்களே வந்துட்டாங்க. அப்போ ஸ்வீட் கொடுத்து காரத்தை கேட்குறாங்க, அப்படிலாம் ஸ்வீட் கொடுத்து ஸ்வீட்டை கேட்குறாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? பரவாயில்லைங்க, நல்ல விஷயம் தான். நமக்கு இங்கே ஜிஐ ரசகுல்லா எங்கே? ஓகேங்க, மேற்கு வங்கம் மட்டும் தெரிஞ்சு வச்சுன்னா போதுமானது. ஓகேங்க. சமூக வலைய பயன்பாட்டை குறைத்தால் மனநலம் மேம்படும்ன்றாங்க. இப்போ இருக்கிற பிரச்சனையில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம மூன்றாவதாக ஒரு கண் இருக்குன்னா அது நம்ம ஃபோன் தான். அந்த ஃபோனை குறைக்கிறதுக்கு இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளும் அடிக்கடிக்க விழிப்புணர்வுன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். கேட்குறவங்க 10% இருந்தால் போதுமானது என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் நம்ம பசங்க எப்படி 100% 100% கேட்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நானும் டெய்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன். சோஷியல் மீடியாவே கம்மி பண்ணிக்கங்கன்றது சொல்லிடுறேன். ஓகேங்க. ஹர்ஷ்தீப் இதெல்லாம் வேண்டாம். ஒரே பாரதம் உன்னத பாரதம் உணர்வை வலுப்படுத்தும் பிரதமர் சொல்லியிருக்காரு. இது பார்த்திங்கன்னா இது நேற்று நம்ம நிறைய பேசிட்டோம், ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இல்லை. பட் ஆனால் பாருங்களேன், சென்னை ஓய்ஞ்சிடுச்சுன்னா இப்போ தென் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த மழை கிட்டத்தட்ட வெள்ளாராக ஓடுதுங்க. தென்காசி கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் செம்ம மழை. ஓகேங்களா? நீங்கள் போய் நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அங்கேயும் இப்போ பேரிடர் மீட்பு குழு போயிட்டுருக்காங்கன்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இன்றைக்கான உங்களுக்கு டஃப்பான கொஷின் என்ன சார், எப்போ பார்த்தாலும் இவங்க 5வது இடத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே உலக பொருளாதாரத்தில். அப்போது முதல் 4 இடங்களில் இருக்கிற நாடுகள் என்னன்னு சொல்லிட்டு வரிசையாக எழுதி போகலாம். ஃபஸ்ட் இடத்துல யார் இருக்காங்க, செகண்ட் இடத்துல யார் இருக்காங்க, தேர்ட் இடத்துல யார் இருக்காங்க, ஃபோர்த்தில் யார் இருக்காங்க. அப்போ 4 இடங்களில் உள்ள நாடுகளை வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம 3வது இடத்துல யார் 2 பேரை பீட் பண்ணிவிட்டு போக போகிறோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.